241 உயிர்களை பலி கொண்ட ஏர் இந்திய விமான விபத்தில் கொல்லப்பட்ட ஒரே கனடிய பெண் நிராலி படேலின் அடையாளம் காணப்பட்டுள்ளார். எட்டோபிகோக்கைச் சேர்ந்த 32 வயதான பல் மருத்துவர் டாக்டர் நிராலி படேல் இந்தியாவிற்கு ஒரு குறுகிய பயணத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது போயிங் 787 விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஒரு கல்லூரி விடுதியில் மோதியது. மிசிசாகா பல் மருத்துவமனையில் பணிபுரிந்த நிராலி படேல் 2016 இந்தியாவின் பல் மருத்துவ பட்டம் பெற்றார் மற்றும் 2019 கனடாவில் உரிமம் பெற்றார். அவர் ஒரு கணவரையும் ஒரு வயது குழந்தையுமே விட்டுச் செல்கிறார். பிராம்ப்டனை தளமாக கொண்டு அவரது தூக்கப்படுகிற குடும்பம் இந்தியாவுக்கு பயணிக்க தயாராகி வருகிறது. இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் இந்தியா பயணிகள் விமானம் நேற்று பிற்பகல் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு பிற்பகல் 1:30 மணியளவில் புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் போயிங் 787 ட்ரீம்லைனர் வகையைச் சேர்ந்த நிலையில் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் கீழே விழுந்து தீப்பற்றி எறிந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் 2 விமானிகள் 10 விமான ஊழியர்கள் உட்பட 242 பேர் பயணித்ததாக மாநில காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. விமான நிலையத்திற்கு அருகே மேதானி நகர் குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்துள்ளது. இதனால் குடியிருப்பு பகுதிகளில் உள்ளவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விமான விபத்து நடந்த இடத்தில் கரும்புகை சூழ்ந்து காணப்படுகிறது. தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். மீட்பு பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அகமதாபாத் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு வருகின்றனர். அகமதாபாத் விமான நிலையத்தில் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பயணித்தவர்களின் நிலை குறித்து விரைவில் தகவல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.